எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மே மாதம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா பௌர்ணமி. அது சாதாரண பௌர்ணமி இல்லை, சித்ரா பௌர்ணமி. சரிங்களா? அதே மாதிரி 31ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 31 நாட்கள். மே மாதம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, 31ஆம் தேதியும் பௌர்ணமி தான். இந்த மாதம் 2 பௌர்ணமி. சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். 25 நாள், அதாவது அக்னி நட்சத்திரம் இருக்க போகுது. 28ஆம் தேதி அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் முடிவுக்கு வருதுங்க. சரிங்களா? அதாவது அக்னி நட்சத்திரம் 4ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதி தான் முடியுது. அப்போ இந்த 25 நாளுமே இந்த அக்னி நட்சத்திரத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. இப்படி இருந்தாலும் பொதுவாகவே இந்த மாதம் இந்த 2 பௌர்ணமி வர்றது மட்டும் இல்லாத சித்ரா பௌர்ணமின்றது 1ஆம் தேதியே வருது. பார்த்தீங்களா? ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி வேற உங்கள் வீட்டுக்கே இப்போ வர்றதுக்கு பார்த்தீங்களா, அற்புதமான ஒரு தருணம். பொதுவாகவே தன்னுடைய ராசிக்கு அதிபதி தன்னுடைய வீட்டுக்கே வரக்கூடிய தருணம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. புதன் பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறது, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். அப்போ இந்த 12 கட்டத்துக்கு மாறக்கூடியது ஒரு வருஷம் ஆகிடும் இல்லைங்களா? ஒரு ரவுண்டு வரதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும். அப்போ இந்த ஒரு வருஷம் ஆகும்போதுன்னா இந்த புதன் பகவான் உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் உங்கள் வீட்டுக்கே 14ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கே வராரு. கிட்டத்தட்ட புதன் பகவான் உங்கள் வீட்டுக்கு 14ஆம் தேதி, அதாவது ரிஷப ராசிக்கு அதாவது 29ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரார். சரிங்களா? இப்போ புதன் எங்கே இருக்கிறாருன்னா மேச ராசியில் இருக்கிறார். மேச ராசியில் புதன் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அவர் மேச ராசியில் இருப்பார். 14ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார். 29ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு உங்கள் ராசிக்கே வந்துடுவார். அப்போ தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய ராசியாதிபதி 29ஆம் தேதி உங்கள் வீட்டுக்கு வர்றார். சரிங்களா? அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஒரு வீடு நம்ம வாடகைக்கு இருக்கிறோம். அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை யார் சரி செய்யணும்? அந்த ஹவுஸ் ஓனர் தான் நம்ம சரி பண்ணணும். அப்போ உங்கள் ராசியாதிபதி தான் ஹவுஸ் ஓனர் மாதிரி வச்சுக்கோங்க. அவர் தன்னோட வீட்டுக்கு எப்போ வராரு? 29ஆம் தேதி வராரு. சரிங்களா? அதாவது 3 வீட்டுக்கு இந்த மாதமே மாறுறாரு. மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மிதுன ராசிக்கு வராரு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 29ஆம் தேதிக்கு மேலே புதன் உங்கள் வீட்டுக்கே வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய யோசனைகள் தோணும். ஆல்ரெடி மிதுன ராசிக்காரங்கள்டெல்லாம் பேசி சமாளிக்க முடியாது. புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி தான் புதன் பகவான். அந்த புதன் பகவான் இன்னைக்கு தன்னோட சொந்த வீட்டுக்கே வரக்கூடிய ஒரு தருணம், ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுக்கிரன் அவர் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். சுக்கிரன் ஒரு ரவுண்டு வரும்போது ஒரு வருஷம் ஆகிடும். ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு மாதம் டைம் ஆகும். அப்படி பார்த்தா சுக்கிரன் கிட்டத்தட்ட 13ஆம் தேதி வரைக்கும் அவர் ரிஷப ராசியில் இருந்துட்டு 14ஆம் தேதிக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கே வராரு. அப்படி பார்க்கும்போது இதுவெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? அது போக உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இப்போ செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் 11ஆம் இடத்துக்கே வரார். 11ஆம் இடத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்துக்கு வரார். அப்போ இந்த மாதம் பாருங்கள், மாத கிரகம்னு சொல்லக்கூடிய 4 கிரகம். இதில் மாத கிரகன்றது யார் யார் சொல்கிறோம்? சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த 4 கிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு வராரு. ஆல்ரெடி செவ்வாய் தன் சொந்த வீட்டிலே சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலே இருக்கார். அதே மாதிரி புதன் பகவான் 29ஆம் தேதி தான் சொந்த வீட்டுக்கே வராரு. அப்போ இந்த மாதிரி காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த மாதம் அமைய போகுது.
இந்தவுடைய காலம் எப்படின்னா, விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது. சரிங்களா? கலைத்துறையில் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு ஒரு கைத்தட்டல், பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அது போக இன்னைக்கு வெளிநாடு போனவங்க, வெளி மாநிலம் போனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தருணம் சொந்த இடத்துக்கு, சொந்த ஊருக்கே வரக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. சரிங்களா? 1000 தான் சொத்து சுகத்தோட வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சொந்த ஊருக்கு வர்றது ஒரு அற்புதமான வாய்ப்பு இல்லையா? சொந்த மண்ணு பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இல்லையா? அந்த வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதாவது ஒரு பூர்வ புண்ணியத்தை நீங்கள் அடையக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். குலதெய்வத்தை கும்பிடக்கூடிய ஒரு அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருப்பீங்க. குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடிய பிராப்தம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சொந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு பிராப்தம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே கணவன் மனைவியெல்லாம் பிரிஞ்சு இருந்தால், தனித்தனியாக இருந்தீங்க, குழந்தை குட்டியெல்லாம் தனித்தனியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் குழந்தை கூட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் கிடைக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது சூரியன் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகிடும். சுக்கிரனும் புதனும் சுற்றிட்டு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். செவ்வாய் சுற்றிட்டு வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும். அப்போ இந்த மாதம்லாம் பாருங்கள், அந்தந்த கிரகம் தன்னோட வீட்டுக்கே வராரு. அப்போ தன்னோட வீட்டுக்கே ஒவ்வொரு கிரகம் வரக்கூடிய தருணமெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இப்போல்லாம் நீங்கள் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறது, தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, வியாபாரம்ன்றது, அதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது, அதாவது சிறு குறு தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிச்சயமாக நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்காரங்களுடைய நிலைமை இந்த மாதம் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். சரிங்களா? இது வெறும் வார்த்தையாக சொல்லலைங்க. எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல எப்படி சொல்கிறதுனா ஒரு அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கும், கொடுக்க போகுது. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் இருக்கிற தடைகள் விலகிறது, குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் விலகிறது, ஃபேமிலியை மீட் பண்ணுறது, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிச்சயமாக விவசாயம் சார்ந்தது, இந்த அக்ரி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த ஃபைனான்ஸ் குடுக்கல் வாங்கல், 2வது இந்த ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அதனால் அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு, இந்த திருமண வரன் பார்க்குறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது. சரிங்களா? இதையெல்லாம் தாண்டி அதாவது எங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை கண்டிப்பாக நல்லா இருக்குமான்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஹெல்த் பிரச்சனைனால மன உளைச்சலாக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு சீராக இருக்க போகுது. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் கையில் 4 காசு நிற்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கருத்து வேறுபாடுகள் தீரும். பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர போகிறீங்க. மொத்தத்தில் பார்த்துட்டீங்கன்னா மன அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தத்தை இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.